இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பானிபூரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பூரியை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டேன். இது எல்லாமே வீட்டில் தான் செஞ்சுருந்தோம். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பேரிச்சம்பழத்தையும் புளியையும் சுடு தண்ணியில் 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகா பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பானிபூரி தண்ணிக்காக எவரெஸ்ட்லேயே பானிபூரி மசாலான்னு கிடைக்குது. அந்த ரேஷியோவில் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பானிபூரியோட தண்ணி ரெடி ஆகிடும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலாக்காக 4 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே கட் பண்ண கொத்தமல்லி தழை, வெங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, மிளகா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே தேவைன்னா லெமனும் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இப்போது அந்த பானிபூரியோட தண்ணியில் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் சாட் மசாலா உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இப்போ உடச்ச பூரியில் லைனாக எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அந்த மிக்சரை மட்டும் தூவி விட்டு பானியோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.